இன்னைக்கு பேசப்படுற ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சம்பந்தமா இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது நாமல் ராஜபக்சவினுடைய கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான வழக்கு விசாரணை. அங்கிருந்து வெளியில் வந்ததும் நாமல் ராஜபக்ச நேற்றைய சரத் பொன்சேகாவினுடைய ஊடக சந்திப்புக்கு ராஜபக்சர்கள் சம்பந்தமாக சரத் பொன்சேகா சொல்லியிருக்கிற கருத்துக்கு நாமல் ராஜபக்ச பதில் சொல்லியிருக்கிறார். கடைசி கட்ட யுத்தத்தில் என்ன நடந்தது என்றதை பற்றின ஒரு சில கருத்துக்கள் நாமல் ராஜபக்சவாலையும் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது, நட்டாஷா எதிரி சூரிய என்று சொல்லப்படுற ஒரு கலைஞர்கிட்ட சிஐடியினுடைய கணனி பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த SMU சுபசிங்க பகிரங்கமாக மன்னிப்பு கோரியிருக்கிறார் நீதிமன்ற வழக்கு விசாரணையில். கேஸுக்கு ஒரு தட்டுப்பாடு இருக்கின்ற மாதிரி நிறைய செய்திகளை பார்க்க முடிஞ்சது. நிறைய இடங்களில் வரிசைகள் உருவாகி இருக்கின்ற மாதிரியும் செய்திகள் வெளிவந்திருக்கு. அதனுடைய உண்மை என்ன, இன்னைக்கு பாராளுமன்றத்தில் என்ன பேசப்பட்டது, அரசாங்கத்தினுடைய பதில் என்னன்றதை இந்த வீடியோவில் விளக்கமாக பார்த்துடலாம். முதலாவது, நேற்று சரத் பொன்சேகா நடத்தின ஊடக சந்திப்பு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக பரபரப்பாக பேசப்பட்டு வருது. ராஜபக்சர்கள் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய முக்கியஸ்தர்களை கடைசி சந்தர்ப்பத்தில் காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்ற மாதிரி நேற்று ஒரு வீடியோவை போட்டு காட்டி சரத் பொன்சேகா ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார். அதுக்கு நாமல் ராஜபக்ச இன்னைக்கு ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்ட நேரம் நாமல் ராஜபக்ச சொல்றார், இன்றைக்கு எல்லாருமே சுதந்திரமா நடமாடுறாங்களா இருந்தா, இன்றைக்கு நிறைய பேர் துள்ளி குதிக்கிறாங்களா இருந்தா, பெல்ட்டி அடிக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, என்னுடைய அப்பா மஹிந்த ராஜபக்ச தான். என்னுடைய அப்பா தான் எல்லாருக்குமே சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு நபர், அபிவிருத்தியை செய்த ஒரு நபர்னு சொன்னா வேற யாரும் கிடையாது, மஹிந்த ராஜபக்ச தான். அவர் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தால் தான் இன்றைக்கு எல்லாராலையும் இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்ல முடியுது. குறைஞ்ச பாதிப்புகள்ல இருக்கிற மாதிரி யுத்தத்தை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி தான் மஹிந்த ராஜபக்ச கடைசி வரைக்கும் முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தார். இந்த போர் நடந்தது விடுதலை புலிகளோடு தானே தவிர தமிழ் மக்களுக்கு எதிராக இந்த போர் நடத்தப்படவே இல்லை. புலம்பெயர் மக்களுக்கு, புலம்பெயர் புலி ஆதரவாளர்களுக்கு மகிழ்ச்சி படுத்துற மாதிரி சில நேரங்களில் சில கருத்துக்களை சில நபர்கள் சொல்ல முடியும். அதை பற்றி எல்லாம் நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்ற மாதிரி நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார். சரத் பொன்சேகா இதுக்கு முதல்ல வெள்ளக்கொடி சம்பவம் சம்பந்தமாக குறிப்பிட்ட நேரத்தில் வெள்ளக்கொடியோட வந்தவர்கள் சுட்டு கொலை செய்யப்படணும் சொல்லி ராஜபக்சர்கள் உத்தரவிட்டார்கள் சொல்லி ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருந்தார். இன்னைக்கு பார்க்கிற நேரத்தில் ராஜபக்சர்கள் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய முக்கியஸ்தர்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுத்தாங்கன்னு சொல்லி சொல்லப்படுறதெல்லாம் ரெண்டு விதமான கருத்துக்கள். ஒவ்வொரு நேரத்திலேயும் வேற வேற கருத்துக்களை சரத் பொன்சேகா சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை பற்றி எல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது என்ற மாதிரி நாமல் ராஜபக்ச இன்னைக்கு ஊடகங்களுக்கு சொல்லியிருந்தார். இந்த கருத்து சொல்லப்பட்டது இன்னைக்கு நாமல் ராஜபக்சவினுடைய கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான வழக்கு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. 70 மில்லியன் ரூபாய், 7 கோடி ரூபாய் இந்திய கிரிஷ் நிறுவனத்திலிருந்து லஞ்சமா பெற்றுக்கொண்டு மோசடி செய்திருக்கிறார் சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற வழக்கு விசாரணை. இதுக்கு முதல்ல அந்த வழக்கு 2 நாட்களுக்கு முதல்ல விசாரணைக்கு வர இருந்தது. சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய பணி புறக்கணிப்பு காரணமாக இன்றைய நாளுக்கு அந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி இது சம்பந்தமான முக்கியமான ஒரு வழக்கு விசாரணையோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு கூட்டம் நடத்தப்பட இருக்கு. இன்னைக்கு ஒரு சில ஊடகங்கள்ல செய்திகளை பார்க்கிற நேரத்தில் நாமல் ராஜபக்சவினுடைய வழக்கு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு என்ற மாதிரி செய்திகளில் பார்க்க முடிஞ்சது. ஆனால் உண்மையிலேயே நீதிமன்றத்துக்குள்ள இன்னைக்கு நடந்தது ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு இந்த வழக்கு விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டது கிடையாது. இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு கூட்டம் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி நடத்தப்பட இருக்கு. நீதிபதிகள், சட்டத்தரணிகள் எல்லாருமே கூடி அதை பற்றின ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தப்பட இருக்கு. ப்ரீ ட்ரையல் கான்ஃபரன்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான கூட்டம். இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமா இருக்கிற ஆவணங்கள் என்ன, குற்றச்சாட்டு என்ன, ஆதாரங்கள் என்னன்னு சொல்லி சட்டத்தரணிகளுக்கும் நீதிபதிகளுக்கும் இடையில ஒரு கூட்டம் நடத்தப்படும். சில நேரங்களில் ஏதாவது முக்கியமான தீர்மானங்கள் இந்த வழக்கு சம்பந்தமா ஏப்ரல் 2ஆம் தேதி எடுக்கப்படலாம். வழக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி ஒத்தி வைக்கப்படல. ஏப்ரல் 2ஆம் தேதி இந்த வழக்கோட சம்பந்தப்பட்டிருக்கிற ப்ரீ ட்ரையல் கான்ஃபரன்ஸ் நடத்தப்படும் சொல்லி இன்னைக்கு நீதிமன்றம் தீர்மானிச்சிருக்கு. நாமல் ராஜபக்சவுக்கு இந்த நாட்கள் அவ்வளவு நல்ல செய்திகள் கிடைக்கிற நாட்கள் கிடையாது. நாமல் ராஜபக்ச கலந்து கொள்ள இருந்த 2 முக்கியமான நிகழ்வுகள், அதுவும் லண்டன்ல நடத்தப்பட இருந்த 2 யூனிவர்சிட்டியோட, அதுவும் யூனிவர்சிட்டி நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிற நிகழ்வுகளும் கிடையாது. 25ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலையும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தோடையும் சேர்ந்து நடத்தப்பட இருந்த ஒரு நிகழ்வுல நாமல் ராஜபக்ச உரையாற்றுவார் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் புலம்பெயர் தமிழ் மாணவர்களினுடைய கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில் அந்த நிகழ்வு நடத்தப்படாது. நாமல் ராஜபக்ச அதில் கலந்து கொள்ள மாட்டார் என்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுவும் நாமல் ராஜபக்சவுக்கு ஒரு கவலையான செய்தியாக இருக்க முடியும். சில நேரங்களில் நாமல் ராஜபக்ச ஆதரவாளர்கள் நினைக்கலாம் இது யூனிவர்சிட்டி தான் அவரை கூப்பிட்டுருக்குன்னு சொல்லி. ஆனால் யூனிவர்சிட்டி நடத்துகிற எந்த விதமான நிகழ்வும் கிடையாது. யூனியன், அதாவது மாணவர்கள் ஏற்பாடு செய்திருந்த ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வும் கூட இப்போ ரத்து செய்யப்பட்டிருக்கு. நேற்றைய நாளிலையும் நாமல் ராஜபக்சவுக்கு கவலையான ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய ராஜபக்சகளின்
ராஜபக்சவினுடைய கட்சியை சேர்ந்த ஒரு நபருக்கும் இன்னும் ஒரு நபருக்கும் 16 வருஷ சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது சிலாபம் நீதிமன்றத்தால. 3 ஏக்கர் காணிக்கு கள்ள உறுதி எழுதி 26 துண்டுகளா அதை வந்து பிரித்து விற்பனை செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு வெண்ணப்புவ பிரதேச உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் மேல குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அவர் ஒரு சட்டத்தரணியும் கூட. சட்டத்தரணிகள் சம்பந்தமான சர்ச்சையான செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய ஒரு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் இருந்தவர், அரசியல்வாதியா இருக்கிற நபர். அந்த பிரதேசத்துல வந்து சட்டத்தரணிகள் சங்கம், அந்த கட்சியில சட்டத்தரணிகள் சங்கத்துல தலைவராக இருக்கிற நபருக்கு தான் இப்ப 16 வருஷ சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் கிடையாது, 8 லட்சம் ரூபாய் நட்டஈடு செலுத்தப்படணும் சொல்லியும் 80,000 ரூபாய் அபராதம் செலுத்தப்படணும் சொல்லியும் அந்த கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கிற அந்த சட்டத்தரணியா இருக்கிற நபருக்கு வந்து 16 வருஷ சிறை தண்டனையும் இந்த மாதிரியான அபராதம் நட்டஈடும் அறிவிக்கப்பட்டிருக்கு. 2 பேருக்கு வந்து 16 வருஷ சிறை தண்டனை. அதுல முக்கியமான நபர் நாமல் ராஜபக்சவினுடைய கட்சியை சேர்ந்த அந்த சட்டத்தரணியா இருக்கிற நபர். அதை பற்றின வழக்கு விசாரணையும் நேற்று நடந்திருந்தது. அப்ப நேற்றைய நாளும் நாமல் ராஜபக்சவுக்கு ஒரு நல்ல நாள் கிடையாது, நல்ல செய்தி கிடைச்ச நாள் கிடையாது. இன்றைக்கு ஒரு முக்கியமான இன்னும் ஒரு வழக்கு விசாரணை நடந்திருந்தது உயர் நீதிமன்றத்தில். நட்டாஷா எதிரி சூரியன் சொல்லப்படுற ஒரு கலைஞர், ஒரு ஸ்டாண்டப் கமெடியன் வந்து ராஜபக்சர்களுக்கு எதிராக அந்த காலகட்டங்களில் நிறைய நிகழ்ச்சிகள்ல சில கருத்துக்களை சொல்லியிருந்த நபர். ஆனால் ஸ்டாண்டப் கமெடியன் பார்க்குற நேரத்தில் எல்லாரும் சம்பந்தமாகவும் சில கருத்துக்களை வந்து அவங்க பதிவு செய்திருக்கிறாங்க. அரசியல் சம்பந்தமாகவும் சில கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தது. 2023 ஆண்டு மே மாதம் அவர் வந்து கைது செய்யப்படுறார். விமான நிலையத்தில் வச்சுதான் இந்த கைது நடத்தப்பட்டிருந்தது. ICCPR சட்டத்துக்கு அமைய அந்த கைது நடக்குது. பௌத்த மதத்துக்கு அவதூறு செய்யற மாதிரியான சில கருத்துக்களை நட்டாஷா எதிரி சூரிய தெரிவிச்சிருந்தார், அந்த மேடை நிகழ்ச்சியில சொல்லியிருந்தார் என்ற மாதிரி குற்றம் சாட்டப்பட்டு அந்த கைது நடத்தப்பட்டிருந்தது. இந்த கைது சம்பந்தமா இது பிழையானது, என்னுடைய மனித உரிமையை இது வந்து மீறுது, சட்டவிரோதமான முறையில் இந்த கைது நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு அடிப்படை மனித உரிமை மீறல் மனுவை வந்து நட்டாஷா எதிரி சூரிய உயர் நீதிமன்றத்தில் பதிவு செய்யறாங்க. அதை பற்றின வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த கைதோட நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிற CID குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய கணனி பிரிவுக்கு அந்த காலகட்டத்தில் பொறுப்பா இருந்த SMU சுபசிங்க வந்து எழுத்து மூலமா மன்னிப்பு கோரி இருக்கிறார். இது பிழையானதுதான் சொல்லி கவலை தெரிவிச்சிருக்கிறார். அந்த சட்டத்தரணி மூலமா அந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தது. எழுத்து மூலமா அந்த மன்னிப்பு, அந்த கவலை வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நீதிமன்ற வழக்கு விசாரணையில தெரிய வந்திருந்தது. வெளியில வந்ததுக்கு பிறகு நட்டாஷா எதிரி சூரிய சொல்றாங்க, இந்த வழக்கை வந்து நான் முன்வைச்சதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா எனக்கு நட்டஈடு கிடைக்கணும், இல்லாட்டி பணம் கிடைக்கணும்ன்றது அதனுடைய நோக்கம் கிடையாது. இந்த வழக்கு இதுக்கு பிறகு நான் பின்வாங்கி இருக்கிறேன். என்னன்னு சொன்னா போலீஸ் தரப்பால் அறிவிக்கப்பட்டிருந்தது, போலீஸ் மாதிபர் வந்து எல்லா போலீஸ் அதிகாரிகளுக்கும் போலீஸ் நிலையங்களுக்கும் ஒரு புதிய சுற்றுணி ரூபத்தை அனுப்புறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறாராம். ICCPR சட்டத்துக்கு அமைய இப்படியான விதத்தில் கைதுகள் நடக்கணும், அதுக்காக பின்பற்றப்பட வேண்டிய வழிமுறைகள் என்னன்னு சொல்லி வழிகாட்டல் புதுசா வெளியிடப்பட இருக்கு. எனக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாது, இந்த சட்டம் வந்து பிழையா பயன்படுத்தப்படக்கூடாது, அதுக்கான ஒரு உறுதிமொழி இன்னைக்கு நீதிமன்ற வழக்கு விசாரணையில் கொடுக்கப்பட்டிருந்தது. இதனால எனக்கு நட்டஈடு காசு எதுவும் பெருசு கிடையாது, எனக்கு நடந்தது வேற யாருக்கும் நடக்காம இருந்தா போதுமானது, அதுக்காக இந்த வழக்கை நான் திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. அப்படியா இருந்தாலும் SMU சுபசிங்க CID கணனி பிரிவுக்கு பொறுப்பா இருந்த நபர் வந்து நட்டாஷா எதிரி சூரியட்ட மன்னிப்பு கோரியிருக்கிறார், இல்லாட்டி கவலை தெரிவிச்சிருக்கிறார் என்றதும் இன்னைக்கு நடந்திருக்கிற ஒரு முக்கியமான சம்பவம். இன்னைக்கு பேசப்படுற இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், கேஸுக்கு பற்றாக்குறை இருக்கு, சில இடங்கள்ல வரிசைகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி செய்திகள்ல பார்க்க முடிஞ்சது. சில இடங்கள்ல மக்கள் வந்து வரிசையில கேஸ் வாங்குறதுக்குன்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த காட்சிகளை பார்க்குற நேரத்தில் உண்மையிலேயே எல்லாருக்குமே வந்து ஞாபகம் வரப்போறது கோட்டாபய ராஜபக்சவினுடைய ஆட்சி காலகட்டம் தான். திரும்பவும் நாங்கள் ஒரு வரிசை யுகத்தை நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கிறோம்ன்ற மாதிரியான ஒரு பயம், சந்தேகம் வந்து இதை பார்க்குற நேரத்தில் எல்லாருக்குமே ஏற்படும். இன்னைக்கு பாராளுமன்றத்திலையும் இதுக்கான தீர்வு என்னன்னு சொல்லி அரசாங்கத்திட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க நாங்கள் முதல்ல எச்சரிச்சிருந்தோம், அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலன்ற மாதிரி பாராளுமன்றத்தில் சில கேள்விகள், விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அமைச்சர் வசந்த சமரசிங்க இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, அதுக்கான தீர்வு என்னன்னு சொல்லி தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. இலங்கையினுடைய கேஸ் விநியோகத்தை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான நிறுவனங்கள் இருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும். ஒன்று லாஃப் நிறுவனம், இரண்டாவது லிட்ரோ நிறுவனம். இதுல லிட்ரோ நிறுவனம் கேஸ் விநியோகத்தில் 80% தேவையை பூர்த்தி செய்கிற அரச நிறுவனம், அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவனம். மற்றது லாஃப் நிறுவனம் 80% தேவையை பூர்த்தி செய்து அது தனியார் நிறுவனம். இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டது எங்கன்னு சொன்னா, ஆரம்பிச்சிருக்கிறது எங்கன்னு சொன்னா, லாஃப் நிறுவனத்தினுடைய விநியோக செயற்பாட்டில் ஏதோ ஒரு தடங்கள், ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்காம். அப்ப லாஃப் கேஸுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதும் பொதுமக்கள் எப்படியுமே பயம் இருக்கும். இதுக்கு முதல்ல இருந்த மாதிரி நாங்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டி இருக்குமோன்னு சொல்லி பயந்து கொண்டு லாஃப் கேஸ் கிடைக்காட்டியும் பரவாயில்லன்னு சொல்லி லிட்ரோ கேஸை வாங்குறதுக்கு பொதுமக்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ டிமாண்ட் வந்து கூடியிருக்கு.
சந்தையில் எப்படியுமே ஓரளவுக்கு தான் கையிருப்பு இருக்கும். டிமாண்ட் அதிகரித்ததும் பற்றாக்குறை உருவாகி இருக்கு, இல்லாட்டி உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் சொல்ல முடியும். லாஃப் விநியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கான காரணம் என்னன்றது இது வரைக்கும் தெரியாது. ஆனால் அரச நிறுவனத்துக்கு சொந்தமான லிட்ரோ நிறுவனத்தினுடைய விநியோகத்தில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. விடுவிக்கப்பட்ட கேஸ் அளவு பொதுவாகவே 1200 மெட்ரிக் டன் விடுவிக்கப்படுறது. அதில் அளவையும் நாங்கள் கூட்டியிருக்கிறோம். 1500 மெட்ரிக் டன் கேஸ் விடுவிக்கப்படும். இனி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்ற மாதிரி. இதை தவிர கப்பலும் கொண்டிருக்கு, எந்த விதமான பிரச்சனையும் தட்டுப்பாடும் கிடையாது என்ற மாதிரி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆனால் இந்த பிரச்சனைக்கான அடிப்படையான காரணமாக சொல்லப்படுறது லாஃப் கேஸ் விநியோகத்தில் ஏற்பட்ட ஏதோ ஒரு தடங்கல், சிக்கல். அந்த சிக்கலுக்கான காரணம் என்னன்றது இதுவரைக்கும் தெரியாது. இந்த மாதிரியான ஒரு தடங்கள் ஏற்படுமா இருந்தால் பொதுமக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்படும். லாஃப் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, லிட்ருவாவது வாங்கி வைப்போம்னு சொல்லி எல்லாருமே முயற்சி எடுப்பாங்க. அப்போ டிமாண்ட் அதிகரிக்கும், ஒரு பற்றாக்குறை உருவாகும், இல்லாட்டி உருவாக்கப்படும். இதுக்கு பின்னால ஏதாவது ஒரு சதி முயற்சி இருக்கா என்ற ஒரு கேள்வியும் சந்தேகமும் இருக்கு. ஆனால் அரசாங்கத்தினுடைய வாக்குறுதி என்னன்னு சொன்னா, உறுதிமொழி என்னன்னு சொன்னா, இந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. கப்பலும் கொண்டிருக்கு, தேவையான அளவு கையிருப்பு இருக்கு, விடுவிக்கப்படுற கேஸ் அளவையும் அதிகரிச்சிருக்கிறோம் சொல்லி அமைச்சர் வசந்த சமரசிங்க அதுக்கான ஒரு தெளிவான பதிலை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சில இடங்கள்ல பொதுமக்கள் வரிசையில் நிற்கிறத பார்க்க முடிஞ்சது. செய்திகள்ல அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயமாகவும் இது மாறி இருந்தது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை முடிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.